நிலம் வாங்குறதுல இருந்தே ஆரம்பிக்கிறாரு இவர். அதுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு. அதாவது சரி ஒரு வழியா என்ன பண்ணுவானுங்க, ஃப்ளாட்டை வாங்கி போட்டுருவாங்க ஒரு இடத்துல. ஃப்ளாட்டை வாங்கி போட்டோட்டியும் என்ன சொல்லுவாங்க, இந்த வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீடை கட்டுவோம் சொல்லி அதுக்கு ஒரு குரூப் வந்திருக்கு, மனையடி சாஸ்திரம்ட்டு. என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பட்டாளமே பொழைச்சிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பாத்ரூம் வை, இந்த இடத்துல லெட்ரின், இந்த இடத்துல பெட்ரூமு, இந்த இடத்துல கிச்சன் வச்சா வீட்டில் ஒரு பேருக்கு ஒரு நோயும் வராதான், எய்ட்ஸ் வராதான், கேன்சர் வராதான், எல்லாமே சரியா போயிடுங்கிறான். ஏற்கனவே எய்ட்ஸ் உள்ளவங்க கியூர் ஆயிருங்கிறானுங்க, ஏற்கனவே கேன்சர் இருந்தால் கியூர் ஆயிருங்கிறாங்க. ஒரு மனையடி சாஸ்திரத்தில் ரவி பெர்னாண்டட்ல ஒருத்தன் வந்து பேட்டி சொல்லிட்டு இருக்கான். அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் நம்ம ஊர் பாராளுமன்றம் நிலையாவே இருக்க மாட்டேங்குது, அதை மனையடி சாஸ்திர பிரகாரம் மாற்றி வச்சுட்டா நிலையான கவர்மெண்ட் இருக்குமா? என்கிட்ட விடுங்க, நான் மாத்திரம் ஒன்றும் நிலையான கவர்மெண்ட் இருக்குங்கிறாரு. செங்கலை மாற்றி கட்ட சொல்ல எல்லா பேரும் 5 வருஷம் இருப்பாங்கிறாரு. அந்த பாருங்க இங்க கொண்டு போய் எதை முடிச்சு போடுது பாரு நம்பால. அதுவே சரி விட்டா வீட்டை கட்ட ஆரம்பிப்பான். வீட்டை கட்டவனா சிம்பிளா கட்ட வேண்டியதானே, சிம்பிளாவே கட்ட மாட்டானுங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருந்தால் போதும், ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் இருந்தால் போதும், ஒரு ஹால் இருந்தால் போதுமாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒய்ஃப் வரும், ஏங்க ஒரு ஸ்டோர் ரூம் கூட இல்லைன்னா எப்படிங்கம்மா, கிச்சனில் வைக்கிறதே ஒரு ஜாமான் இருக்காது அங்கே. பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டோர் ரூம் தனியாக வைப்பாங்க. அப்புறம் முன்னாடி கொஞ்சம் ஒரு 4 மரமாக இருந்தால் தாங்க வெயில் காலத்தில் காற்று வரும், கொஞ்சம் தோட்டம் மாதிரி கூட சொல்லுங்கள் எடுத்தம்பாங்க. அவ்வளோ ஊற்றி கொடுத்து அவன் எங்கே போவான், போய் பிஸ்னஸ் பணத்தை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து போடுவான். பிஸ்னஸும் போயிடும், வீடும் போயிடும், கடைசியாக நீங்கள் சொல்கிற மாதிரி வாடகை வீட்டில் உட்காந்து வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான்.